ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கேரட் துருவுறது இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டையுமே கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்திங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது செய்யணும். இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன பால்ஸாகவும் நீங்கள் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லையும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த அளவில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு செய்யுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் உடனே தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் கடாயில் எவ்வளவு அளவு பிடிக்குமோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வேக டைம் எடுக்கும். போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.